பேர் வந்து நான் காரா பாம்பு நான் என்ன செஞ்சேன், எல்லாத்தையும் வலிச்சு விட்டுட்டு அப்புறம் இந்த டோரை திறந்தேன். வலிச்சு விட்டாலே வாட்சி திறந்தாலும் இவ்வளவு போல நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த மீட் வந்து ஸ்ரீ மல்லைய சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்துள்ள ஜனபச்சத்திரம் கூட்டுறோம். அங்கேயே ஆளு இருக்காங்க. பாம்புல ஒரு சிக்கல் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது நம்ம போய் மாதிரி ஏரியால பாம்பு இல்லைன்னா பாம்பு இல்லைன்னா சார் 1 hour தானே சார், வெளியே வர முடியல சார். அதெல்லாம் அந்த மாட்டிச்சு அதுல மாடிச்சா? ஆமா. டப்புன்னு வெளியே விடுறாங்க. இல்ல அப்படியே தூங்கிக்கா, ஓப்பனிங்கா இருக்கு. அழிஞ்சவாக்கம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு இங்கிருந்து தான் தண்ணி போகுது. அந்த மோட்டர் ரூம்ல தான் பாம்புன்னு சொல்லி சொல்றாங்க. எப்பவுமே பாம்போட இயல்பு வந்து ஒரு வலை, ஓட்டை இதெல்லாம் தான் இதுக்குள்ள நுழையும். பொதுவாக அதன் உடல் வாக்கு எப்படி இருக்குன்னா, எவ்வளோ சிறிய ஓட்டையாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அது சுருங்கும் தன்மை கொண்ட உடல் வாக்கு இருக்கும். அப்படியும் சில நேரங்களில் தெரியாமல் இவங்க சிக்கக்கூடிய ஓட்டைக்குள்ளே நுழைஞ்சிடுவாங்க. அப்படித்தான் இங்கே இந்த ஸ்டார்டருக்குள்ளே ஒரு வளையம் இருக்குது, ஒரு சின்ன ஓட்டை, அதுக்குள்ளே இது நுழைஞ்சிருக்கு. இப்படி இருக்க முடியாது, டேமேஜ் ஆயிடுங்க. இந்த பக்கம் கனமா இருக்குது, அப்புறம் போன பக்கமே வந்தா தான் வருவாரு. இப்படி இழுத்தோம்னா டேமேஜ் ஆயிடும். அதே பிடிச்சி இங்கே வந்து காலையில் மோட்டர் போடுறதுக்காக பஞ்சாயத்தை சேர்ந்த நண்பர் வந்திருக்கிறாரு. அப்போ பார்த்தா அந்த ஸ்டார்டருக்குள்ளே, அவங்க கழட்டி வச்சுக்க ஸ்டார்டருக்குள்ளே பாம்பு இருந்திருக்கு. அவர் இதை சாரை பாம்புன்னு நினச்சி அதோட மூடியை ஓப்பன் பண்ணுறாரு. படம் எடுத்து நிற்குது. படம் எடுத்து நின்னோன்னா அவருக்கு ஒரு பதட்டம். பாம்புனா எல்லாருக்குமே இருக்க பதட்டம் தான். இந்த சூழலில் தான் நம்மளை மீட்புக்காக கூப்பிட்டுக்கிறாங்க. இது கொஞ்சம் ரிஸ்கான மீட்பு. என்னென்னா, பாம்பு வந்து விஷப்பாம்பு, நல்ல பாம்பு, நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க. நியூரோடாக்சிக் என்ற கடுமையான விஷயத்தை கொண்ட பாம்பு. இதில் என்னென்னா, இதை சுற்றி ஒரு 3 பேர் உட்காந்து வேலை பார்க்குறோம். 6 கரங்கள், 6 கை, ரொம்ப குறைந்த இடைவெளி. இந்த பாம்பு எங்கே திரும்பினாலும் யார் வேணாலும் தாக்குறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த இது பல்லு மாட்டு தலையை மட்டும் கவனம் வச்சுக்கிறேன். முன்னாடி வச்சு பாருங்க. இல்ல இப்படி தான் வச்சுனா இப்படி தானே அடிக்கணும். அதான் நான் கொஞ்சம் லூஸ் பண்ணி சார் வரேன். ஆமா, முன்னதான் வரும். முன்னாடி வச்சு பாரு சார். இல்லைங்க, எல்லா பக்கமும் எடுத்து பார்க்குறாங்க. அது எல்லா பக்கமும் அது டைட் பண்ணுங்க. அது அந்த தலை அறிவு வரைக்கும் முன்னாடி வந்துச்சு. அது உள்ள வந்து நெருக்கி. இந்த ஓட்டையோட சர்ஃபேஸ் வந்து ஃபினிஷிங் சரியாலாமல் லேசான பிசிறுகள் இருக்குது. அப்போ இந்த பாம்பு நுழைஞ்ச உடனே இதுக்கு அந்த பக்கம் முன்னேறவும் முடியல, பின்னால் வரவும் முடியல. இப்போ நம்ம மீட்புக்கு போன பிறகு இதை முன்னால் எடுக்கலான்னு முயற்சி பண்ணுறோம். ட்ரபிள் ஆகுது. லேசாக அந்த ஸ்கின்ல வந்து டேராக வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, பின்னால் எடுக்கலான்னு பார்த்தா பின்னாலே வர மாட்டேங்குது. ஏன்னா அங்கே பிசிறு இருக்குது. அந்த பிசிறு வந்து இந்த பாம்போட உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும்.
இப்போ என்ன பண்ணுறோம்னா மெதுவாக தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்து பாம்பு உடல் முழுக்க முன்பக்கமும் பின்பக்கமும் ஊற்றுறோம். ஊற்றி முன்னால் பக்கம் சற்று முயற்சி பண்ணி பார்க்குறோம், திரும்ப பின்னால் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்குறோம். இது ரொம்ப ரிஸ்கான ஆப்ரேஷன் தான். ஏன்னா 3 பேர் 6 கை ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். ஒரு அரை அடி வித்தியாசம் தான் அந்த பாம்பு படம் எடுத்து நிற்கிற இடத்துக்கும் நமக்கும். இப்போ இது தலையை ஹோல்டு பண்ணலன்னா தம்பியால் இதை கட் பண்ணவே முடியாது. தலையை வந்து நம்ம ஹோல்டு பண்ணியே ஆகணும். அது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தலையை ஹோல்டு பண்ணணும். இந்த பாம்பு தலையை ஹோல்டு பண்ண உடனே தம்பிகள் வந்து ரொம்ப கவனமாக இதை வந்து கட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காலையில் நேரத்தில் எந்த கடைகளுமே தரக்கூடாது. மிஷினரி போட்டு கட் பண்ணுறதுக்கு இப்போ மேனுவலாக தான் கட் பண்ணி ஆகணும். பழைய ஆக்ஸா பிளேடு ஒன்று கிடச்சிருக்குது. இது பாம்பும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, இந்த தகரமும் அறுபடணும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அறுக்கிறாங்க. ஆசா பிளேட் கொடுங்க. ஆசா பிளேட் இருக்கா? ஏய் மிஷின் சவுண்ட் ஓவர் வரும். இல்ல அது பரவாயில்ல, வந்துட்டா ரைட்டுங்க. மிஷின் ட்ரை பண்ணி பாருங்க. மிஷின் என்ன ட்ரை நாட்டியம் கடத்த வந்துட்டீங்களா? அப்போ கூட ரொம்ப கவனமாக தம்பிங்க வந்து பாம்பு மேலே படாமல் அதை ரொம்ப நுட்பமாக கட் பண்ணி ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. இது அது இயல்பான ஒரு விஷயந்தான். கட் பண்ணி அந்த தகரத்தை உடச்சி எடுத்தாச்சு. உடச்சி எடுத்த பிறகு தான் இந்த பாம்பை பாதுகாப்பாக மீட்க முடிஞ்சது. ஆமாம், அதுக்கு தான் நீங்கள் எதுவுமே அங்கே விட்டுங்களா சார்? இதை மருந்து எடுத்து தான் விடுவாங்க. சீத்தஞ்சேரி பக்கம் வெங்கல்லேருந்து சீத்தஞ்சேரி போதில்ல? ஆமாம் ஓகே சார். பயங்கரமான காடு அது. சரி. நான் லாக் மேலே போட்டு அதிலே பண்ணா மேலே போடுங்க. எதுனா மேலே போட்டு நீக்கினா அப்படி போட்டு ரொம்ப டைட் ஆகணும். இல்லை மேலே அதுக்கிட்ட போட போகுது. இந்த விஷத்துலேருந்து மருந்துலாம் தயாரிக்கிறாங்கல்ல, பாம்பு கடிக்கு மருந்து இதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. அதை சொல்லலை, நான் சொன்னேன்னா இல்லையா? ஏழை எளிய விவசாயிகள், கூலி தொழிலாளிகள்லாம் காப்பாற்றப்படுறது இது வருஷத்துலேருந்து தான். மிகுந்த சிரமத்துக்கு பின்னால இந்த பாம்பு வந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டது, பின்பு பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது. முனையில் போட்டு மச்சம் வரும் பார்த்தனா அடிபடுது இல்லை, வெறும் ஸ்கின்னு தான் லேசா அங்க இருக்கு. அந்த டேமேஜ்லாம் அவ்வளோங்க தெரியும். எல்லா பாம்பும் போயிட்டு பிரச்சனை கிடையாது. அது புரிஞ்சுது, தண்ணி பாம்பு தான் பிரச்சனை. இந்த மாதிரி சந்தேகமா இருக்குது, அதுவே தண்ணி பாம்பா கட்டிக்கிறீங்கன்னா ஒன்றும் தெரியல அப்படின்னா ஒரு சரி ஓகே சார். நீங்க காசு வாங்குறது இல்ல, இலவசமா செய்றீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே.